அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என்னோட தோழிகள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இசைக்கவி ரமணன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. மற்றும் சாருக்கு நான் சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, டிக்னிட்டி ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வந்திருக்கும் அவங்களை வந்து நான் வரவேற்கிறேன். அவங்கெல்லாம் மயிலாப்பூரை சேர்ந்தவங்க. வேற ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய கதைகள் கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃப்ளையரை அனுப்பின உடனே நேரில் வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபேன் ஆயாச்சு. வழக்கம் போல் இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதையோட தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு முறையும் ஒவ்வொரு சிறுகதையை நான் எடுத்துக்கிட்டு இங்கே வரும்பொழுதும் அந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 7 தடவையாவது அதை படிக்கணும். அப்போ தான் அந்த கதைக்குள்ளே நம்ம இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறமா அதை சொல்லும் பொழுது ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்மளால் சொல்ல முடியும். அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், ஸ்லோ ரீடர். அதனால எனக்கு அது அப்போ தான் வரும். அந்த மாதிரி இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த கதையோட ஒட்டி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்போ இந்த கதைக்குள்ள வந்து நான் போறதுக்கு ஏதோ அவரே வந்து என்னை வந்து இல்லை நீ இன்னும் இந்த கதைக்குள்ள உள்ள இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தது. கதையின் பெயர் வாய்ச்சொற்கள். வாய்ச்சொற்கள் 1960 இது ஆனந்த விகடன்ல வெளிவந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் அதை எழுதியிருக்கிறாரு. இது பதிவு வந்து திரும்பவும் ஆனந்த விகடன்ல வந்திருக்கு. அப்போ அநேகமா அது 50 இறுதியில கூட அவர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வலிமையான ஒரு கதை. கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த ஒரு இருள் நிறைஞ்ச இருட்டா இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த காலத்துல எல்லாம் ஊரு எல்லைக்கு ஒதுக்குப்புறத்துல அந்த மாதிரி வந்து இளைப்பாடுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அவ அங்க இருக்கிறா, வசிக்கிறா. அது அவளுக்கு வீடா அப்படின்னா அவளுக்கு வீடெல்லாம் கிடையாது. ஆனா அங்கதான் அவ இருக்கிறா. அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் பொழுதே அவளுடைய தாத்தா அவளை எடுத்து வளர்க்கக்கூடியவர். அவ வந்து என்ன செய்யறா அப்படின்னா, அவங்க தாத்தா வந்து அவளுக்கு நிறைய விஷயங்கள் அவளுக்கு கத்து கொடுக்குறாரு. அதோட சேர்த்து அவளுக்கு ஒரு கைத்தொழிலும் கத்து கொடுக்குறாரு. அவ என்ன பண்றா, அவளோட தொழில் என்ன அப்படின்னா, அந்த ஓலையில வந்து பாய் பின்றது, கூடை பின்றது, மூங்கில்ல எடுத்து சீவி கை வேலைகள் செய்யறது, இதுதான் அவளுக்கு தொழில். அப்போ அவ வந்து அந்த தொழில் பண்ணும் பொழுது அவளுடைய முழு கவனமும் அவளுடைய விரல்கள்ல தான் இருக்கும். அவளுடைய விரல்கள் பார்க்கும். விரல்கள் மட்டுமா பார்க்கும்? இல்லை, அவளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் பார்க்கும். ஆனா அவளுடைய கண்களுக்கு மட்டும் பார்வை இல்லை. அப்போ அதுல கைவேலைகள் செய்வான். அன்னைக்கு அவளுக்கு மனசு ஏதோ ஒரு கலக்கத்துல உட்கார்ந்துருக்கா. அன்று அவள் உறங்கும் பொழுது அவளுக்கு ஒரு கனவு வருது. கனவுல அவன் பாடிய அந்த பாடல் அவளுக்கு கேக்குது. ஞான கண் ஒன்று இருக்கும் போதினிலே அப்படிங்கிற அந்த பாடலை திரும்ப திரும்ப அவளுக்கு காதுல கேட்டுட்டே இருக்கு. அவளுக்கு ரொம்ப மனசுக்கு கலக்கமா இருக்கு. சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் சொல்லாம போயிட்டான்? ஒருவேளை இந்த குருடியை கட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டானோ? விட்டுட்டு போனா என்ன, சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறான். யாரது பாட்டு கேக்குதே, கண்ணப்பனா வந்துட்டியா, ஏன் போயிட்ட, ஏன் சொல்லாம போயிட்ட அப்படின்னு இவ கனவுல இது அத்தனையும் கேட்கிறா. கனவா? குருடிக்கு கனவா? கனவு, ஆமா, குருடர்களுக்கும் கனவு வரும், காட்சியாக வராது. அவர்களுக்கு ஸ்பரிசம், உணர்வு, வார்த்தையால்தான் கனவு வரும். அவளுடைய கனவுல அடிக்கடி அவளுடைய தாத்தா அவளுடைய தலையை வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் இருக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே கனவு வரும். அவளுக்கு தூக்கம் வருது, கனவும் வருது. அந்த கனவுல தாத்தா வருவாரு. அவளுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கையில
குரலை கேட்டு அவள் பழகி இருக்கிறாளோ அவர்களுடைய குரல் அவளுக்கு கனவுல வரும். அப்படித்தான் கண்ணப்பனுடைய அந்த குரல் அவளுக்கு கேட்குது. விழிச்சிக்கிறா. விழிச்சிட்டு கண்ணப்பன் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவளுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய திடல். அங்கே ஒரு பெரிய ஆலமரம். இந்த மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இவ வழக்கமாக அந்த கூடை பின்னிட்டு இருப்பாள். அந்த கையில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த கத்தி. அது கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் கூட விரல் துண்டாயிடும். ஆனால் இன்னைய வரைக்கும் அவளுக்கு அது நடந்ததே கிடையாது. அவ்வளோ டெக்னிக்கலாக அவள் வந்து அதை வேலை செய்வாள். படப்படப்படப்பான்னு செய்வாள். இவ பண்ணுற அந்த கூட பின்னுற வேலையை பார்க்கறதுக்காகவே அங்கே ஒரு கூட்டமே நின்றுட்டுருக்கும். அதை வேடிக்கை பார்க்க மட்டுமே அந்த கூட்டம் நிற்கும். இப்படித்தான் அவள் வேலைகளை செஞ்சிட்ருப்பாள். இவளுக்கு பக்கத்தில் முனியம்மா அப்படிங்கிறவங்க தான் ஒரு முறுக்கு கடை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து இவளோட அப்பப்போ சிரிக்கிறதும், புகையில போடுற பழக்கம் உண்டு இவளுக்கு. வாயில் புகையில போட்டுட்டு அவளும் இவங்களும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு வம்பு பேசிக்கிட்டே தான் இந்த வேலையை பண்ணுவாள். இவ மற்றதில் கவனம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கை வேலையில் வந்து அவ்வளோ ஸ்பீடு. இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டீ கடை, அதுக்கப்புறம் இந்த முனியம்மா, அதுக்கப்புறம் இந்த கூட்டமே அந்த திடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டூரிங் டாக்கஸ். இரவு நேரத்தில் அங்கே வந்து படம் போடுவாங்க. ஸோ இவங்க அத்தனை பேரும் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் இவ இந்த மண்டபத்துக்கு வந்துடுவாள். இங்கே வந்து இவ இங்கே தான் இருக்கிறது வழக்கம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, இவ அதே மாதிரி கோடை மழை பெஞ்சு அங்கே அந்த இலைகள்லாம் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மழை துளிகள் எல்லாம் கீழே இருக்கிற அந்த மண் தரையை பள்ளமாக போட்டு சேர்ந்த மாதிரி 4-5 பள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்கி நிற்கிற அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அந்த துளிகள் கீழே விழற அந்த சத்தம் இவளுக்கு கேட்குது. அப்படி அந்த மழை நேரத்தில் இவ அந்த முந்தானி எடுத்து தலையில் போத்திக்கிட்டு இவ உக்காந்துருக்கா. அந்த நேரத்தில் ஒரு நாய் இவளுடைய கால் கிட்ட வந்து உட்காருது. உரசிக்கிட்ட உட்காருது. இவளுக்கு கோபம் வருது. விரட்டி விடுறா. அந்த நாய் வந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தருக்கு அந்த இடத்துல வந்துட்டு வர தடயம் இவளுக்கு தெரியுது. அப்போது இது என்ன, இது கும்மிருட்டா இருக்கே, என்ன எப்படி இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு யாரோ, அம்மா இதுதான் இந்த ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபமாம்மா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு குரல். ஆமா ஆமா இதுதான் மண்டபம். யார் அது அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை, ஊர் எல்லையில் ஒரு மண்டபம் இருக்குன்னு சொல்லி என்னை இங்கே இறக்கி விட்டுட்டாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக். அப்போது அவங்க அந்த இடத்துல இருந்து நடந்து நான் வந்துட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அங்கே ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார், இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம் இரவு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் என்ன, எப்போனாலும் தங்கிக்கலாம், இது என்ன காசா பணமா, வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போது அவன் அப்படின்னு தடுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி காலை பார்த்து வச்சுட்டு அப்படியே கை அப்படியே வச்சுட்டு வருவான். வந்து உள்ளே போய் அவன் உட்காந்துப்பான். அங்கே போன உடனே அவன் சட்டை நனைஞ்சிருப்பான் இல்லையா, ஸோ சட்டையை கழட்டிட்டு சட்டையை கிட்டே பிழிஞ்சிட்டு அவன் அந்த சட்டையை உதறும்போது, ரொம்ப நனைஞ்சிட்டிங்களோ அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, அம்மா இங்கே எனக்கு கொஞ்சம் தங்கிக்கிறேன் இந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு தங்கிக்கோங்க. அவன் அங்கே உட்காந்துப்பான். அப்போது அவனுக்கு வந்து ஒரு பாக்கெட்டில் இருந்து பீடி எடுத்து அந்த பீடியை பற்ற வைப்பான். அதாவது ஒரு சீனை வந்து நம்ம படிக்கும் பொழுது காட்சிப்படுத்துகிற அழகு அந்த இடத்துல அந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தீப்பெட்டியில் இருந்து அந்த பீடிக்கு மாறுதான், டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த நெருப்பு. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம். அந்த வெளிச்சம் இவங்க இருவரின் முகத்தை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்றதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் பார்த்துட்டு அணைஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணனா, அந்த
மழை பெஞ்சு விட்டுருக்கு இல்லையா, அந்த இதமாக இருக்கும். ஆனால் நல்லா இழுக்கிறான் அந்த பீடியை. இழுக்கும் பொழுது அந்த நெருப்பு பரப்பரான்னு அப்படியே உள்வாங்குதான். வாங்கும் பொழுது அந்த பீடியை சுருட்டி முடிச்சோடனே ஒரு இது போட்டு அந்த சீல் போட்டு மூடியிருப்பாங்க இல்லையா, அந்த சீல் வந்து ரொம்ப வேகமாக பற்றிக்குது. அது ஒரு சத்தத்தோட பற்றிக்குதான். அந்த சத்தத்தோட அது பற்றிக்கிற அந்த டைமு இவன் பார்க்குறானா, ஐயோ இது தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு அவன் அதை அணைச்சிட்டு அதே தீப்பெட்டி டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுக்கிறான். அந்த கையில் இருக்கிற தீப்பெட்டியை எடுத்து இவன் வந்து வாசிக்கிறான். தாளம் போட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறான். ஞான கண் இருக்கும் போதினிலே அப்படின்னு ஒரு பாட்டை அவன் பாடின உடனே இவளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாயிடுது. அதனால இவன் என்ன பண்றா, சரி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாட்டெல்லாம் பாடுவியா அப்படின்னு. ஆமா நான் பாட்டு பாடுவேன். சரி இங்க என்ன திடீர்னு என்னமோ ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன்னு சொன்னேன். நான் இறங்கலம்மா, என்னை இறக்கி விட்டுட்டாங்க. ஏன் டிக்கெட் வாங்கல? ஏன் டிக்கெட் வாங்கல? இல்லை நான் 4 வருஷமாவே இப்படிதான் அந்த ட்ரெயின்ல பாடிக்கிட்டே போவேன், பாடிக்கிட்டே எல்லாரும் என்ன பாட்டு கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரோ புதுசாக ஒருத்தர் அதில் டிடி வந்திருக்கிறார் போல இருக்கு, நீ இறங்குந்து திட்டி விட்டாரு, நான் இறங்கிட்டேம்மா. ஓ சரி சரி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் ருக்மணி. ஓ சரி சரி. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், பாட்டு பாடி அவன் முடிச்சுட்டதுக்கப்புறம் இவ கேட்பா, இன்னொரு பாட்டு பாட. ஏன் நல்லா இருக்கு பாட்டு, அதனால தான் கேட்குறேன். சரி நான் பாட்டு பாடுறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உடனே வந்து தண்ணி கொடுக்கறதுக்காக அவள் என்ன செய்வானா, அதோ அந்த மூளையில் இருக்கு பார் தண்ணி அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான்னா, அங்கே இருக்கிற தண்ணி அப்படி தடவி எடுக்கும்போது எந்த இடத்துல இருக்குது தண்ணி அப்படின்னு கேட்டோன்னா அவளே என்ன பண்ணுவா, அவளுக்கு பழக்கம் இல்லையா, அவளுக்கு வந்து இருட்டுன்றது புதுசு இல்லை தான். அவள் எடுத்து தண்ணி எடுத்து கொடுக்கும்போது ஒருத்தர் விரல்கள் வந்து ஸ்பரிசம், அவங்களுக்கு அது உணர்வு வரும். வந்த உடனே அவன் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, சரி உன்னை குரலை கேட்டால் நீ வந்து சின்ன பொண்ணு மாதிரி தெரியறியே, நீ ஏன் இந்த மண்டபத்தில் இருக்க, உனக்கு பயமா இல்லையா? பயமா? நான் 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன், எனக்கு என்ன பயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ உனக்கு குடும்பம் அந்த மாதிரியெல்லாம்? அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு சின்னதில் எல்லாம் எங்கள் தாத்தா தான். அவங்க தாத்தா வந்து அவரோட பேரு செங்கேணி தாத்தா. அவர் நெல்லிக்குப்பத்துக்காரர். அவரு தான் இந்த பொண்ணுக்கு இந்த கைவித்தையெல்லாம் கட்டு கொடுத்தவர். அப்போ அவ சொல்லுவா, இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு, நானே கண்ணு தெரியாதவ, ஒருத்தனை கட்டிக்கிட்டு நானும் கஷ்டப்படுவேன், அதனால தான் நான் அது மாதிரியெல்லாம் பண்ணலை. ஆனால் எங்கள் தாத்தா நான் 10 வயசாக இருக்கும்போதே எனக்கு இந்த கைத்தொழில் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டாரு. ஏன்னா என்னை சுயமாக நீ நிற்கணும், நீ யாரையும் நம்பி இருக்கவே கூடாது, யார்கிட்டையும் போய் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு பிச்சை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒப்பாரி மாதிரி வச்சு அழவும் செய்வாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளே சமாதானப்படுத்திப்பா. சமாதானப்படுத்திட்டு, சரி உன்னை பற்றி சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் கண்ணப்பம்மா. சரி நீ என்ன ஜாதி? நான் படையாச்சிம்மா. நானும் படையாச்சி தான் அப்படின்னு அவ சொல்லுவாள். அப்போது ஜாதி என்னம்மா ஜாதி, எல்லாம் ஒரே ஊர் தான், எல்லாம் ஒரே மக்கள் தான், இதுலலாம் என்ன ஜாதி வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். சின்ன வயசுல அம்மா போயிட்டா. அம்மா போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து என்ன பயன்? அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சித்தி கொடுஞ்சொல்லி வாயை திறந்தாலே ஏதாவது நஞ்சு தான் வரும். என்னால் அங்கே இருக்கவே முடியல. அப்பாவுக்கு நியாயம் தெரியல, அதனால நான் வெளியில் வந்துட்டேன். நான் இப்போ தனியாதாம்மா இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் அந்த நாய் வந்து அவளுடைய கால் கிட்ட வந்து நிற்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒரு மூங்கில் கோலை எடுத்து இவன் அந்த நாயை அடிப்பான். அடிச்ச உடனே இப்பவும் அந்த நாய் எகிரி குதிச்சுட்டு ஓடிடும். அது என்னது, அது கையில மூங்கில் குச்சி, எங்க காட்டு அப்படின்னோடனே இவன் அந்த மூங்கில் குச்சை அவன் பக்கமா நீட்டுவான். அவன் அந்த மூங்கில் குச்சை வாங்கி பார்த்துட்டு, நீ மூங்கில் குச்சில வச்சு என்ன செய்வ, என்னத்துக்கு கேட்குற மூங்கில் குச்சான்னு? இல்லை நான் புல்லாங்குழல். ஃபர்ஸ்ட் அவன் என்ன வார்த்தை சொல்வானா, மூங்கில் குச்சி வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்கள வச்சுதான் அது சிறப்பு, அது ஒரு குருடங்கையில இருந்தா எதுக்கு பிரயோஜனப்படும்? உடனே இவளுக்கு ஒன்று கோவம் வந்துடும். அவளுக்கு என்ன தோணும்னா, நம்மளை தான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் வா, அந்த ஆலமரத்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ணுவேன்? நான் வந்து
சின்ன குழந்தைங்களுக்கு கிளுகிளுப்பு பண்ணுவேன், முறம் பண்ணுவேன், கூடை பண்ணுவேன், தட்டி பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன். நான் கூட பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், நான் வந்து குழந்தைங்களுக்கு புல்லாங்குழல் மாதிரி அதில் வந்து ஊதாங்குழல் பண்ணுவேன், புல்லாங்குழல் பண்ணுவேன், அதெல்லாம் நானும் பண்ணுவேன். அப்படியா, அப்படின்னா அந்த குச்சை கொடு, நான் உனக்கு வேற குச்சி தரேன் அப்படின்னு நல்லா தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறதுலே எது நல்ல குச்சோ அதை எடுத்து கொடுப்பான். அதை வாங்குவான். வாங்கிட்டு பேசிட்டே இருக்கும்போது அடுத்த வார்த்தை இவ சொல்லும்போது அவள் என்ன சொல்லிடுவா, எனக்கு கண்ணு தெரியாதே, அதனால என்னால் வந்து இன்னொருத்தனுக்கு வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அதுலேருந்து அவன் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டான். அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஏதோ ஒரு என்னமோ பண்ணும் அவனுக்கு மனசு உடம்பெல்லாம், அதனால ஒன்றுமே பேச மாட்டான். ஆனால் இவளுக்கு ரொம்ப அந்த குரல் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவளுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து மற்றவர்களின் குரலை வச்சு தானே இருக்கு. அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த குரல். பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஆசையாக இருப்பா, கிட்ட வருவா, பேசுவா, நிறைய பேசுவா. நான் அந்த பக்கத்துல வந்து பதிலே வராது. அதுக்கப்புறம் பதிலே வரலன்னு உடனே அவளே பார்த்துட்டு சரி தூங்கிட்ட போல இருக்கு அப்படின்னு. இதுக்குள்ள அவளுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பா. கேட்ட உடனே அவன் சொல்லுவான், என் கையில இப்போ 2 அணா வச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம், இந்த பொட்டல் காட்டில் என்ன கிடைக்கும், மழை வேற பெய்யுது பத்தாததுக்கு, அதனால நான் எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொன்னோன்னே, என்கிட்ட கொஞ்சம் மல்லாக்கொட்டை இருக்கு, மடியில் கட்டியிருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவன் மல்லாக்கொட்டை கொடுப்பான். அப்போ அவன் நினச்சி மட்டும் பார்ப்பான், பசியாக இருந்த நமக்கு இந்த நேரத்தில் இந்த இடமும் கொடுத்து நமக்கு இந்த கையில் இந்த வேர்க்கடலையும் கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி அவன் மனசில் இருக்கும். இது அவன் மனசில் இருக்கிறதோட சரி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதோட வந்து அடுத்த நாள் காலையில் அவள் வந்து கண்ணப்பா கண்ணப்பான்னு தொட்டு தொட்டு பார்ப்பா, அவன் இருக்க மாட்டான், அவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த நினைப்புலயே இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவ பாடலை இவ முணுமுணுத்துக்கிட்டே இருப்பா, ரொம்ப மனசுக்குள்ள போட்டு பின்னிக்கிட்டே இருக்கும் அவனோட நினைப்பு இவளுக்கு. அப்போ அந்த முனியம்மா பக்கத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கும் பொழுது இவ போவா அந்த கூடைக்கு வர்ணம் பூசுறதுக்காக. ஒரு கண்ணு தெரியாத பெண் வர்ணம் பூசுறா அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவளுக்கு அந்த வர்ணத்தை பற்றின ஞானம் அப்படின்றத வந்து எழுத்தாளர் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஒரு வர்ணம் பூசிக்கொள்ளும் பொருளுக்கு எவ்வளோ தெரியுமோ ஒரு வர்ணத்தை பத்தி, அதை விட இவளுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுமோ. அப்போ இவளுக்கு எப்படி வர்ண வித்தியாசம் அப்படின்னா, பச்சை நிறம் வந்து கண்ணாடி கோலையில இருக்கு, சிகப்பு நிறம் கொட்டாங்குச்சில இருக்கு, நீல நிறம் அது ஒரு டப்பால இருக்கு, இதுதான் இவளுக்கு தகர டப்பால இருக்கு, இதுதான் இவளுக்கு வர்ணம். அதை எடுத்து இவ பூசுவா. கண் படைத்த புண்ணியவான்கள் அதை அழகு என்கிறார்களே அப்படின்னு இதுல பதிவு இருக்கும். இப்படிதான் இவ வர்ணம் பூசுவா, முணுமுணுப்பா, அவ கிண்டல் பண்ணுவா, இவ வாயில புகையிலைய வச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு அந்த முனியம்மாவோட சிரிச்சு பேசிக்கிட்டு இவ பாட்டுக்கு அந்த வேலைகள் நடக்கும். அன்று இரவு திரும்பவும் அந்த கொட்டாய்க, அந்த சினிமா கொட்டாய்க்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்க. சினிமா கொட்டகையும் முடியும், சப்தம் அடங்கி போயிடும். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க போச்சு இல்லையா, இங்க இருந்த டீ கடை அங்க போச்சு இல்லையா, அங்க அந்த காலத்துல பிரபலமான கிட்டப்பா அப்படிங்கிறவருடைய பாடலை அந்த கிராமபோன் மானபங்கப்படுத்தி கொண்டிருந்ததாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் சப்தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இவ திரும்பவும் அந்த கொட்டகைக்கு வரா. அங்க திரைப்பட அந்த ஓடுற சத்தமும் நின்று போச்சு, இவ மக்கள் சத்தமும் அடங்கி போச்சு. சில நேரங்கள்ல அந்த ஹைவேல லாரிகள் வந்து அந்த பேரிட்டுக்கிட்டு வர சத்தம் மட்டும்தான் அப்பப்போ கேட்டுட்டு இருந்ததாம். அந்த அமைதியான நேரத்துல யாரோ தூரத்துல இருந்து அதே பாடல், அடடா கண்ணப்பன் பாட்டா, இது புல்லாங்குழல்ல வருது அப்படின்னு யோசிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே அந்த பாடல் கிட்ட 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 நெருங்குது. நெருங்கி 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 வரும்போதுதான் இவளுக்கு ஓ கண்ணப்பா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவனும் வரான். கிட்ட வந்துட்டு, ஆமா எங்க போயிட்ட, நீ சொல்லாம கொல்லாம போயிட்டியே, நீ அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எங்க நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிடுவனோன்னு நீ பயந்துட்ட இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதுக்கும் ஒன்றும் பெருசம் பதிலே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு, சரி சாப்பிட்றியா, பழைய சோறுல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு நான் பசியோடு வரும்போது நீ மல்லாக்கொட்டை கொடுத்தல்ல, அதுவே எனக்கு இன்னைய வரைக்கும் மறக்க முடியல. இவளுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்காது. அப்போ சரி
இப்போ வந்து நான் உனக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன விசேஷம்? வேலை பண்ணுறியா? எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, நான் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நீ எப்படி உழைச்சி சம்பாதிக்கிறத பற்றி சொன்ன அதே தான் இப்போ நானும். நீ அன்னைக்கு கொடுத்தல மூங்கில் குச்சி, அதில் நான் ஒரு நான் வந்து ஒரு புல்லாங்குழல் பண்ணி விற்றேன். அந்த 8 நாக்கு நான் விற்றதை வச்சு ஒரு ஆணியும் ஒரு தொலைவியும் தொலைக்கிற ஒரு இதையும் நான் வாங்கினேன். அதை வச்சு நிறைய செஞ்சு நான் இப்போது தினமும் நிறைய பேருக்கு அதை விற்று சம்பாதிக்கிறேன். நீ தான் எனக்கு ஒரு கண்ணாக இருந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு குத்துக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, சரி எனக்கு எல்லாரும் சினிமான்னு பார்க்குறாங்க, எனக்கு அது என்னன்னே தெரியல, என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போறியா? நீ வந்து ஒன்று பண்ணு, நீ சினிமா பாரு, நான் உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன், நான் காதில் கேட்டுக்கிறேன். சினிமா பார்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுக்கு முதல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன காசு இல்லையா? என்கிட்ட காசு இருக்கு, வா போகலாம். இல்லை, சினிமா பார்க்கறதுக்கு காசு மட்டும் போதாது, கண்ணு வேணும்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போதான் அவளுக்கே தெரியும் அவனுக்கும் கண்ணு தெரியாதுங்கிற விஷயம். அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். ஏன்னா உனக்கு நான் உதவியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால் உனக்கு உதவியாக இருக்க முடியாது, உனக்கு நான் பாரமாக ஆகிடக்கூடாதுல்ல, அதுதான். நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நீ அப்படிலாம் யோசிக்காத, இதெல்லாம் ஒரு பாரமே கிடையாது. கண்ணுன்றாங்களே, எங்க நீ சொல்லு, கண்ணுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்ணு போச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணு இருந்தது, எனக்கு அம்மா வந்து கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லுவான். அப்போ நீ ஏற்கனவே இந்த உலகத்தை பார்த்துருக்கல்ல, நீ அதை என்கிட்ட சொன்னா போதும், அதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துடலாமே. வண்ணம்னு சொல்றாங்க, மனிதர்கள்னு சொல்றாங்க, கண்ணுன்னு சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு புரியலையே, நீ எனக்கு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நீ பாடிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவளுடைய 2 கண்ணத்தையும் பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்லுவான், கண்ணுனா என்ன தெரியுமா? நீ தான் கண்ணு. என்னுடைய வாழ்க்கையில என்னையே சுயமா சம்பாதிக்க வச்ச இல்ல, நீ தான் கண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதாவது பாரதியாருடைய பாடல்ல கண்ணோடு கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயன்மில்லை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது வள்ளுவரை வந்து அந்த வார்த்தையை இங்கு மாற்றி இவர்கள் 2 பேருக்கும் அன்னைக்கு இரவெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தர் பார்க்கவே இல்லைனாலும் அந்த காதல் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க பார்த்துக்கலையே தவிர அந்த வாய் சொற்கள் தான் இவங்களை வந்து அந்த அளவுக்கு நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல அவங்க விவரிச்சு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியா இவங்க 2 பேருமே பின்னாடி வாழ்ந்து இருக்கிற மாதிரி தான் இந்த கதை முடிஞ்சிருக்கும். அன்று இரவு முழுக்க இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் முடியும். கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இந்த கதை முடிஞ்சிட்டாலும் எனக்கு இந்த விஷயத்த வந்து ரொம்ப உள்வாங்கி நான் அதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு என்னுடைய கண்ணில் வந்து ஒரு சின்ன ஏதோ பூச்சி விழுந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. என்னால் வந்து டக்குனு கண்ணில் பார்க்கவே முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு காலையில் எதையுமே பார்க்கவே முடியல, கண்ணை திறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் என்னால் வந்து இந்த கதைக்குள்ளே என்னால் ரொம்ப முழுக்க கண்ணை மூடிக்கிட்டே இந்த காட்சிகளை நினச்சி பார்க்கும்பொழுது என்னால் அது ரொம்ப உள்வாங்க முடிஞ்சுது. இவ்வளோ ஒரு அழகான இந்த கதையை இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்து இங்கே சொல்ல வச்சமைக்காக நன்றி. இதே மாதிரி இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.